ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில ஆண்டவருடைய கிருபை ஆசீர்வாதம் உங்களோடு கூட நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பதாக. இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவனை அடைக்கலமாய் பலனாய் துணையாய் வைத்திருந்த நம்ம பார்க்கிறோம். அநேக சங்கீதங்களில நம்ம வாசிக்கும் போது அவரை தேவனை நம்முடைய தேவனை அடைக்கலமாய் பலனாய் வைத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவரை அடைக்கலமாய் வைக்கும் போது அவர் உங்க வாழ்க்கையில செய்கிற அற்புதத்தை நீங்க பார்க்கும்போது இங்க அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏன் என்று சொன்னால் அவர் நம் அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார், அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில என்ன காரியத்தை குறித்து கவலையோடு கூட காத்திருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய சமூகத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ, நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க என் அடைக்கலம் ஆண்டவரே, நீங்க என் பலனப்பா, நீங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்வீர் என்று சொல்லி உங்கள் நம்பிக்கையை நீங்கள் அவர் மீது வைக்கும் போது நிச்சயமாய் அவர் அற்புதங்களை செய்வார். அதனாலதான பிலிப்பியர்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை வாய்க்க செய்வார். எப்போது அவரை உங்கள் துணையாய், அவரை உங்கள் பலனாய், அவரை உங்கள் அடைக்கலமாய் நீங்கள் தாவீதை போல வைக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு விஷயாய் கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீதை போல நாங்களும் எங்க வாழ்க்கையில சொல்லுகிறோம் ஆண்டவரே, தேவன் எங்கள் அடைக்கலமும் பலனும் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்களும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக நாங்க செபிக்கிறோம். தாவீதை போல ஒரு நம்பிக்கைய விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா. யார் யார் அப்படி உடைய சமூகத்துல ஜெபிக்கிறார்களோ, காத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே உடைய சமூகத்துல வேதனையோடு இருக்கிறார்களோ, ஒரு அற்புதத்தை செய்வீராக நாங்க செபிக்கிறோம். ஒரு நன்மை உண்டாகட்டும், ஒரு உயர்வு உண்டாகட்டும் அப்பா. அப்படி செய்து நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.